பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபஅ தாபியன்கள், வலிமார்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فإذا استويت أنت ومن معك على الفلك فقل الحمد لله الذي نجانا من القوم الظالمين. صدق الله العلي العليم. நபியே, நீரும் உம்முடன் இருப்போரும் அக்கப்பலில் ஏறி சரியாக அமர்ந்ததும் அநியாயக்கார கூட்டத்தாரிடமிருந்து எங்களை காத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று கூறுவீர்களாக என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறார். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு துஆ கேட்டார்கள். இறைவா, இந்த மக்கள் என்னை பொய்ப்படுத்துகிறார்கள், என்னை பொய்யென கருதிவிட்டார்கள், அதனால் இந்த மக்களுக்கு எதிராக எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று அவர்கள் துவா கேட்டவுடன் அல்லாஹ் தஆலா சொன்னா, நீங்க ஒரு கப்பலை கட்டுங்க, உங்களோட ஈமான் கொண்டவனை ஏற்றி கொள்ளுங்கள், நீங்கள் ஏறி அதில் பயணப்படுங்கள் என்று சொல்கிறான். அதுக்கடுத்து அல்லாஹ் தஆலா சொல்றான், நபியே, நீங்களும் உம்முடன் அந்த கப்பலில் இருப்பவர் சரியாக அமர்ந்ததும் நீங்க என்ன ஓதணும்? அநியாயக்கார கூட்டத்தாரிடமிருந்து எங்களை காத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும் சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த ஆயத்துல நமக்கு என்ன படிப்புன்னு சொன்னா, என்ன நல்ல காரியம் நமக்கு நடந்தாலும் சரி அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லாம இருக்கவே முடியாது. மூச்சுக்கு 300 தடவை அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலும் அது குறைவுதான். அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் சொல்லி பழக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க குடிக்கிற தண்ணீர் அது உள்ள போய், நீங்க குடிக்கிற தண்ணி அது உள்ள போய் எந்த தொந்தரவும் இல்லாம வெளியே வந்துச்சுன்னா நீங்க அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும், அல்லாஹ் நீங்க புகழணும் சொல்றாங்க. இப்ப நாம குடிக்கிற தண்ணி நமக்கு வெளியே வரும்போது எந்த சிரமம் இருக்குதா? இன்னைக்கு எத்தனை பேர் சிரமப்படுறாங்க. இன்னைக்கு டயாலிசிஸ் பண்ணிட்டு சிறுநீர் வெளியே வராம இருக்கிறதுக்கு சிறுநீர் வெளியே வராம இருக்கிறாங்க. அவங்க டயாலிசிஸ் பண்றாங்க, நம்ம வாரத்துக்கு 3 தடவை பண்றாங்க. அந்த சிறுநீரை எடுத்துட்டு மறுபடியும் சுத்திகரித்து அந்த ரத்தத்தை மறுபடியும் உள்ள விடுதாங்க. இப்ப அவங்க தண்ணீர் குடிக்கணும்னு சொன்னா 2 நாளைக்கு ஒருக்க 1/2 லிட்டர் தான் தண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 1/2 லிட்டர் குறையாதானே தண்ணி குடிக்கணும். 350 மில்லி அல்ல 400 மில்லி தான் ஒரு நாளைக்கு அவங்க தண்ணி குடிக்கணும். இன்னைக்கு நாம தண்ணி குடிக்கிற மாதிரி அவங்க குடிக்க முடியுமா? நம்ம தேவைப்பட்ட நேரத்தில் நமக்கு வாய்க்கு ருசியா இருக்க நேரத்தில் டீ குடிக்கிறோம், அந்த மாதிரி அவங்க டீயை குடிக்க முடியுமா? டீயை நிப்பாட்டினா தண்ணி தான் குடிக்கணும். மாத்திரை சாப்பிடாத கூட அந்த 450 ml தண்ணீர்லாம் மாத்திரையும் போட்டுக்கணும், சாப்பிட்டு அவங்க தண்ணீரும் குடிச்சுக்கணும். 2 நாளைக்கு ஒருக்க அவங்க தான் பண்ணி ஆகணும். ஆனா அல்லாஹ் நமக்கு எப்பேற்பட்ட ஒரு உடலை தந்திருக்கான், ஆரோக்கியம் தந்திருக்கான். இப்படிப்பட்ட மக்கள்லாம் இருக்கும் போது அல்லாஹ் நமக்கு ஒரு உடல் நிரம்பித்தான். நம்ம தண்ணி எவ்வளவுதான் குடிச்சாலும் அந்த தண்ணி நல்ல முறையில உள்ள சுத்திகரிச்சு அது எந்த சிரமம் இல்லாம வெளியேறதுக்கு அல்லாஹ் எவ்வளவு பெரிய மாபெரும் கிருபை தந்திருக்கான். அப்ப இதுக்கு நாம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணுமா இல்லைங்களா? எவ்வளவு தடவை சொன்னாலும் அது பத்தாத. அப்ப இப்படியே ஒவ்வொன்றும் நாம் யோசிச்சு பார்க்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு கொடுத்தது. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தான்னு இருக்கலாம் இல்லையா, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த அருள் கொடை, அந்த அருள் கொடைக்கு நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா ஏற்கனவே கொடுத்ததை விட சிறப்பானதை அல்லாஹ் தஆலா தருவான். ஏற்கனவே கொடுத்ததை விட சிறப்பானது அல்லாஹ் உங்களுக்கு தருவான். நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி பழகிக்கொடுங்க. கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியை சொல்வார்கள், நீங்க அல்லாஹ்வோட ஒரு செய்தியை கேட்கிறீங்க, அல்லாஹ்வோட ஒரு விஷயத்தை கேட்கிறீங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அதை தந்துட்டான். தந்த பிறகு நீங்க அல்ஹம்துலில்லாஹ் சொன்னா ஏற்கனவே தந்ததை விட சிறப்பானதை தராமல் இருப்பதில்லை, தந்தான் ஆகுவான். அப்போ நாம அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுனால நம்ம குறைஞ்சு போறது இல்லை. நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்றதுனால நம்ம எந்த சிரமம் இல்லை. நமக்கு வரக்கூடிய அருள் வளங்கள் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டே இருக்கிறது, அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. அதனால நம்ம அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னகும், நீங்கள் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் லஅஸீதன்னகும், நிச்சயமாக உங்களுக்கு நான் அதிகப்படுத்துவேன். அரபுல லஅஸீதன்ன என்று சொன்னா உறுதியாக சொல்வதற்கு அந்த வார்த்தை வரும்.
நான் உறுதியா உங்களுக்கு நான் அது எப்படி தருவேன்? அப்ப அல்லாஹ்க்கு நம்ம நன்றி செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ்க்கு நன்றி தானுங்க அல்ஹம்துலில்லாஹ், போதுமானது. சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ், தண்ணீரை குடிச்சு முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ஒரு காரியம் நல்லவ நடக்குதுன்னா அல்ஹம்துலில்லாஹ், நம்ம ஒரு பயணத்தை சிறப்பானவ நடத்தி முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ், நம்ம வீட்டுல நல்ல காரியம் நடத்தி முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லாஹ். இது அல்லாஹ்க்கு ரொம்ப விருப்பமானது. இப்படி ஒவ்வொரு நல்ல காரியத்துக்கு பிறகும் அல்ஹம்துலில்லாஹ் 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 என்று சொல்ல 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 அல்லாஹ் நமக்கு அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறான், நமக்கு தரக்கூடிய அருள் வளத்தை தந்து கொண்டே இருக்கிறான். கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களுக்கு மத்தியில் சொன்னாங்க, என்னுடைய ஒட்டகத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, என்னுடைய ஒட்டகத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, அந்த ஒட்டகம் மட்டும் திரும்பி வந்துருச்சுன்னா நான் அல்லாஹ்வை புகழுவேன், நான் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவேன்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ அந்த ஒட்டகத்தை திருடிட்டு போனவர் கொஞ்சம் தூரம் பயணமாகி போயிட்டாரு. அவர் இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாரு. அவர் இடத்துக்கு போய் சேர்ந்த உடனே அந்த வீட்டில் ஒரு சாலிகான பெண்மணி உண்டு. நம்ம தகப்பனாரு திருடப்பட்ட ஒட்டகத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. ஏன்னா போகும்போது ஒட்டகம் கிடையாது, திரும்பி வரும்போது ஒட்டகத்தோட வராரு. அப்ப இது எங்கேயோ நம்ம தவறாக வந்திருக்குது என்று விளங்கி அந்த பெண்மணி அந்த ஒட்டகத்தை மறுபடி யாருக்கு தெரியாம இரவோட இரவா பயணிச்சு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கொடுத்தாங்க. மறுநாள் காலையில ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒப்படைச்சாங்க. தவறுதல் தகப்பனை எடுத்து வந்துட்டாங்க, நீங்க மன்னிச்சிருங்க, இந்த ஒட்டகத்தை நீங்க வச்சுக்கிறீங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒட்டகத்தை வாங்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னாங்க. அப்ப சஹாபாக்கள் நினைச்சிட்டாங்க ரசூலுல்லாஹ் ஏதோ ஒரு நோன்பு வைப்பாங்க, அல்ல 2 ரக்காத் தொழுவாங்க, ஏன்னா நன்றி செலுத்துன்னு சொன்னாங்களா இல்லைங்களா? ஒட்டகம் மட்டும் எனக்கு திருப்பி கிடைச்சுன்னா நான் நன்றி செலுத்துவேன்னு சொன்னாங்க. ஆனா சஹாபாக்கள் நினைச்சிட்டாங்க ஏதோ 2 ரக்காத் நஃபில் தொழுவாங்க, சுக்ரியா நஃபில் தொழுவாங்க, அல்ல ஏதாவது ஒரு நாள் நோன்பு வைக்கிறதுக்கான அறிவிப்பு செய்வாங்க அப்படின்னு சஹாபாக்கள் நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா 2 ரக்காத்து தொழு மாதிரி தெரியல, நோன்பு வைக்கிற மாதிரி அறிவிப்பும் செய்யல. சஹாபாக்கள் கேட்டுட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒட்டகம் திரும்பி வந்தா நான் அதுக்கு நன்றி செலுத்துவேன்னு சொன்னீங்களே, அப்ப ஒண்ணுமே நீங்க செஞ்ச மாதிரி தெரியலையே, நோன்பு வச்ச மாதிரி தெரியல, நீங்க அதே நேரத்தில் என்ன செய்ய தொழுத மாதிரி தெரியல, ஒருவேளை நீங்க மறந்துட்டீங்களோ யா ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லலையா, அல்ஹம்துலில்லாஹ் நான் சொல்லலையா, அது நீங்க கேட்கலையா? ஆமா கேட்டோம், அது போதுமானதே, அதுவே போதுமானது நன்றி செலுத்துங்கிறதுக்கு. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தை அது போதுமானது. நம்முடைய ஒவ்வொரு காரியத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ் போதுமானது, ஒவ்வொரு நற்காரியத்துக்கும் அல்ஹம்துலில்லாஹ் போதுமானது. அந்த அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு மிக மிக விருப்பமானது, அந்த அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்க்கு மிக மிக விருப்பமானது. ஹஜ்ரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வந்து சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கடல் பிளந்துச்சு இல்ல, எப்பேற்பட்ட ஒரு அற்புதம். ஏன்னா பின்னால யார் துரத்தி வரா? ஃபிரௌன் அவனுடைய பட்டாளம் துரத்தி வருது, முன்னால செங்கடல் இருக்குது, இத முன்னாடி போக முடியாது, பின்னாடி அவன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது, நடுவில் அகப்பட்டு கொண்டார்கள். இப்போ அவர்கள் ஒரு அற்புதத்தை காட்டுகிறார்கள், அல்லாஹ் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகிறான், கடல் 2ஆக பிளக்கிறது, அந்த கடலை பிளந்து அவர்கள் செல்கிறார்கள், அந்த கடலை பிளந்து அவர்கள் அக்கறைக்கு சென்று விட்டார்கள். நடுவில் வந்த ஃபிரௌன் மாட்டிக்கொண்டான், அவனுடைய கூட்டத்தினரும் அந்த கடல்ல மூழ்கி சாகடிக்கப்பட்டார்கள். இப்ப மிகப்பெரிய ஒரு அற்புதம் என்னது? அந்த கடலை பிளந்தது. அப்ப அந்த கடலை பிளந்த நேரத்தை அவர்கள் துவா ஓதினாங்க. இது சாதாரண விஷயம் இல்லையா? இப்ப நாம ஒவ்வொரு ஆளும் இந்த துவா ஓதிக்கணும், மனப்பாடம் பண்ணிக்கணும். என்ன தெரியுமா? மிகப்பெரிய ஒரு சிரமமான காரியம் நடக்குது, அந்த காரியத்தை எப்படி நம்ம நடத்த போறோம்? அல்லாஹ்ட்ட உதவி கேட்க, யா அல்லாஹ், கண்ணுக்கு முன்னால மிக மலை போல ஒரு காரியம் இருக்கிறது. சிலர்களுக்கு குமர கரசேக காரியம் இருக்கும், மிகப்பெரிய காரியம் தானே. சிலருக்கு வீடு கட்டிக்கிட்டே இருப்பாங்க, அது முக்காவாசி இருக்கும், மீதி கட்டுறதுக்கு பொருளாதாரம் ஏதோ ஒரு அடிப்படை தடைபட்டு இருக்கும், அதை முழுமையா கட்டி முடிக்க தானே அவருடைய கனவு. ஒரு சாமானியனுடைய இது கனவு, மிகப்பெரிய கனவு, சொந்த வீட்டில் வசிக்கணும். வாடகை வீட்டில் இருப்பதை விட வாடகை வீட்டில் இருக்கும் போது தெரியும் அந்த வலியும் வேதனையும். பிள்ளைங்க சத்தம் போட விட மாட்டோம், அப்படித்தானே? வாடகை வீட்டில் இருந்ததுன்னா ரொம்ப ஒரு கட்டுப்பாடு, ஏதோ ஒரு சிறைச்சாலையில் இருக்க மாதிரி. அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒரு சொந்த வீட்டுக்கு போகணும், சொந்த வீட்டில் இருக்கணும், அந்த கனவு. அது கட்டிக்கிட்டே இருப்பாரு, ஒரு முக்காவாசி கையில காசு இருக்காது.
அப்ப மிகப்பெரிய சிரமம். அப்ப உடனே அவர் துவா செய்வாரா இல்லைங்களா? அப்ப இந்த மாதிரி ஒரு காரியம், ஒரு குமரு காரியம் அல்ல ஒரு வீடு கட்டுமானது தடைபட்டு போச்சு, இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருக்க போறது, நாம அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும், யா அல்லாஹ் அந்த காரியத்தை வெற்றியாக்கி தாரம்பே. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓன அந்த துவா நம்ம ஓதணும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அந்த கடலை பிளந்த உடனே ஒரு துவா ஓதினார்கள். கண்ணுக்கு முன்னால மலை போல் இருந்த அந்த கடல், முதுகுக்கு பின்னால கடல் போல் இருந்த ஃபிரௌனுடைய பட்டாளம், அத்திலையிலிருந்து காப்பாற்றப்பட்ட ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு துவா ஓதினார்கள். அந்த துவாவை ஹஸரத் முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, யா ரசூலல்லாஹ், ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடல் பிளந்து காப்பாற்றப்பட்டாங்களா இல்லைங்களா? அந்த நேரத்தில் ஒரு துவா ஓதினாங்க. அந்த துவா நான் உங்களுக்கு கற்றுத்தரட்டுமான்னு கேட்டாங்க. கற்றுத்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வஇலைக்கல் முஷ்தகா வலக்கல் முஸ்தகான் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வஇலைக்கல் முஷ்தகா வலக்கல் முஸ்தகான் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம். இந்த துவாவை ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடல் பிளந்தவன ஓடுனாங்க. அல்லாஹும்ம இறைவா லக்கல் ஹம்து, உனக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ் வந்துருச்சாங்க. அல்லாஹும்ம இறைவா லக்கல் ஹம்து, உனக்கே புகழ் அனைத்தும். வ இலைக்கல் முஷ்தகா, உன்னிடத்திலேயே எல்லாரும் கேட்கக்கூடியவராக இருக்கிறார்கள். உன்னிடத்திலே இந்த பரிந்துரைக்கக்கூடிய உன்னிடத்திலே கேட்கக்கூடியவராக இருக்கிறார்கள். வலக்கல் முஸ்தகாஸ், நீயே உதவி செய்யக்கூடியவன், நீயே உதவி தேடப்படக்கூடியவன். லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீல் அலீம். நன்மை செய்ய சக்தியும் இல்லை, தீமையிலிருந்து திரும்ப முடியாது. இறைவா உன்னுடைய மகத்துவமிக்க உன்னை கொண்டே தவிர என்ற துவாவை அவர்கள் ஓதினார்கள். அந்த துவா ஓதினது அல்லாஹ்க்கு ரப்புல் ஆலமீன் ரொம்ப பிடிச்சமா இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு நற்காரியத்துக்கு பிறகும் நாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும். ஒவ்வொரு நற்காரியத்துக்கு பிறகு நாம் அல்லாஹ்வை புகழ வேண்டும். அல்லாஹ்வை புகழ்வது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. அதனால் தான் குர்ஆனை துவங்குகின்ற பொழுது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹ் கொண்டு அல்லாஹ் தஆலா புகழ் துவங்குகிறான். எனவே அருமையானவர்களே, நம்ம எந்த காரியத்தை நாம் செய்து முடித்தாலும் சரி, என்ன காரியத்தை நாம் என்ன நல்ல காரியத்தை செய்து முடித்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு உணவை சாப்பிட்டு முடித்தாலும் சரி, தண்ணீரை குடித்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ். நம்ம வீடு போகும்போது கிளம்பும் போது பிஸ்மில்லாஹ் சொல்லிட்டு கிளம்புறோம். வீடு வந்த பிறகு ரொம்ப எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் வீடு வந்து சேர்த்தாயே, புகழனைத்து உனக்கே சொந்தம், அல்ஹம்துலில்லாஹ் என்று நாம் சொல்லி பழகிக்கிறோம் என்பதைத்தான் இந்த ஆயத்து நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் ரப்புல் நம் அனைவருக்கும் கேட்டபடி அமல் செய்யும் நசீபை தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.